என்ன ஜோ இதை வச்சுட்டு இந்த ஸ்டிக்கால தட்டுவாங்க, மைக்கை வச்சுட்டு விளையாடுவோம். ஆசையா இருக்குது இதை பார்க்க. ஏராளமான வசதிகளோட 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டப்பட்டிருக்கு இந்த ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டி. நம்ம ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டியில் எப்படியான கோர்சஸ் எல்லாம் இருக்குன்றது ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூனிவர்சிட்டி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது என்ற ஃபுல் டூரை பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. மொத்தமாக 400 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இந்த ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டி பார்க். இங்கே வந்து மொத்தம் இப்போ ஒரு 50 ஏக்கர் தான் கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உள்ளே இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்கக்குள்ள, அதாவது இந்த முன்னுக்கு நான் போட்டிருக்கிற வீடியோஸை பார்க்கக்குள்ளேயே இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஜிம் வசதியாக இருக்கட்டும், உள்ளே இருந்து படிக்கிறதுக்கான ஆடிட்டோரியம் வசதியாக இருக்கட்டும், இதை பார்த்தீங்கன்னால தெரியும். ஒரே டைமில் 600 பேர் இருந்து படிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வேணுமா, 200 பேர் 250 பேர் இருந்து படிக்கக்கூடிய மாதிரி ஒரு மினி ஆடிட்டோரியம் வேணுமா, ஒரே லைனில் இருக்கிறார்கள் பார்க்குறதுக்காக 2-3 ப்ரொஜெக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, அடுத்தது ஏர் கண்டிஷனோட, அதாவது எந்த நேரம் ஏசி இருக்கிற மாதிரி, அடுத்தது ஹாஸ்டல் வசதிகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த யூனிவர்சிட்டி வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நார்மல் இப்போ தியரி விஷயங்கள் படிக்கக்குள்ள இதில் படிப்பாங்க. அங்கே இருக்குது மல்டிமீடியா இருக்குது, அது மாதிரி ஏர் கண்டிஷன் ஃபேன்ஸும் இருக்குது. ஃபுல்லாக பார்க்கவே பாருங்கள் ஹோட்டல் ரூம் மாதிரி தான் இருக்குது. அது உண்மையாக சொல்கிற மாதிரி அந்த கொடுக்குற காசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்து எக்ஸாம் செய்யணும். வேண்டாம் எக்ஸாம் ரிப்போர்ட் ஆனால் திருப்பி அடுத்த தரம் செய்கிறதுக்கு திருப்பி பே பண்ணணும். அதுக்காக பீஸ்ஃபுல்லாக இருந்து செய்கிறதுக்காக உண்மையாகவே அல்ட்ரா லக்ஸரி என்னன்னு சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் புனானையில் இருக்கின்றோம். நான் திரு வீராசாமி பிரபாகரன் இங்கு உதவி பதிவாளராக கடமை புரிகின்றேன். எங்களுடைய பல்கலைக்கழகமானது ஆரம்பித்து ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டமைப்புகளை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய உண்மையான தோற்ற வடிவமைப்பு, எங்களுடைய மாஸ்டர் பிளான் என்று சொல்லப்படுகின்ற வடிவமைப்பு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய இந்த வடிவமைப்பு எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் ஸ்தாபகரினால் வடிவமைக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு அவர் வருகை தந்து அவற்றை பார்வையிட்டு அதன் மூலம் அங்கு இருக்கின்ற அந்த கட்டிட வடிவமைப்புகளிலிருந்து கவரப்பட்டு ஒரு ஒருங்கிணைப்பிக்கப்பட்ட, அதாவது இந்த கட்டிட வடிவமைப்பை நாங்கள் கூறலாம் மோகல் கட்டிட வடிவமைப்பு என்று, அந்த கட்டிட வடிவமைப்புக்கு உள்வாங்கப்பட்டு இந்த பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், அத்தோடு இந்த பல்கலைக்கழகம் இங்கு காணப்படுகின்ற இந்த சுற்றுச்சூழலில் காணப்படுகின்ற மக்களுக்கு ஒரு பயன்பாட்டை வழங்க வேண்டும், ஒரு மிகவும் பிரம்மாண்டமான கவரக்கூடியமாக இருக்க வேண்டும் என்ற வகையிலேயே இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் காணக்கூடிய இந்த வடிவமைப்புகளில் எங்களுடைய இந்த B1 மற்றும் B2 என்கின்ற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கட்டிடத்தில் தான் நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இதில் B1 என்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய நிர்வாக பகுதி கட்டிடமாக இருக்கின்றது. இந்த B2 பகுதியானது தான் இப்பொழுது எங்களுடைய ஃபேக்கல்ட்டியாக செயற்பட்டு வருகின்றது. இன்னும் எங்களுடைய B3 ஆனது முகாமைத்துவ பல்கலைக்கழக ஒரு பீடமாக காணப்பட போகின்றது. B4 என்கின்றது எங்களுடைய இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்குரிய கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் B20, B8, B9, B10 என்று சொல்லப்படுகின்றதெல்லாம் எங்களுடைய விடுதிகளாக, அதாவது எங்களுடைய இங்கு கடமை புரிகின்ற எங்களுடைய ஒர்க்கர்ஸ், அதாவது எங்களுடைய ஸ்டாஃப், அவர்களுடைய ஃபேமிலி குவார்ட்டர்ஸாகவும் பேச்சுலர் குவார்ட்டர்ஸாகவும் எங்களுடைய மாணவர்களுக்கான ஒரு விடுதிகளாகவும் இருக்கின்றது. தற்பொழுது எங்களிடம் 600 மற்றும் 900 மாணவர்களுக்கான விடுதிகள் இருக்கின்றது. மேலும்
1800 ஒரு கெப்பாசிட்டியை கொண்ட 1800 மாணவர்கள் ஒரே இடத்தில் தங்கி படிக்கக்கூடிய 2 விடுதிகள் தற்பொழுது வர இருக்கின்றன. நான் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார். என் பேர் வந்து திவ்யா. இங்கே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேத்துக்கும், ஐசிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேத்துக்குமே வந்து இப்படி ஒரு ஐடியா ஒன்று தராங்க. இந்த ஐடியா வந்து அவங்க லெக்சர் ஹாலுக்கு போகும்போதும் டெப் பண்ணிட்டு போகணும், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும்போதும் டெப் பண்ணிட்டு போகணும். அவங்களோட செக்யூரிட்டி லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து எங்களை கோப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க இப்படி ஐடியா டெப் பண்ணும்போது என்ன செய்யும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பேரண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் போகும். அவங்க ஓகே லெக்சர் ஹாலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு மெசேஜ் ஒன்று போகும். அதே மாதிரி எங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க அவுட் ஆகும்போது அவங்க டெப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஹாஸ்டல்லையும் டெப் பண்ணுறாங்க, அதே வேளை முன்னுக்கு செக்யூரிட்டி கேட்லையும் வந்து டெப் பண்ணுறாங்க. அப்படி டெப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், பேரண்ட்ஸுக்கு வந்து ஓகே இவங்க ஹாஸ்டல்ல இருந்து வெளியாகிறாங்க, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில இருந்து வெளியாகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போகும். அப்போ பேரண்ட்ஸால வந்து நம்மட புள்ள வந்து இங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எங்களோட ஃபெசிலிட்டிஸ், நான் ஆல்ரெடி காய்ச்ச விஷயங்கள், எங்களோட அகாடமிக், எங்களோட ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் போய் பார்ப்போம். கம்ப்யூட்டர் லேப்ல இருந்து எங்களோட கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அட்மின் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அதுலேருந்து நாம் ஃபேக்கல்ட்டி பில்டிங் போவோம். இது அட்மின் பில்டிங். இப்போ ஃபேக்கல்ட்டி ஐடி, நான் சொன்ன ஃபேக்கல்ட்டி அந்த ஃபேக்கல்ட்டியை நாங்கள் இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபேக்கல்ட்டி அட்மினோட ஜாயின் ஆகுது. அப்போ இதுலேருந்தே அங்கெல்லாம் போகலாம். இதில் இந்த அட்மின் பில்டிங் தான் நாங்கள் இப்போ ஏஜிசிக்கு எக்ஸாம் சென்டராக வச்சிருக்கிறோம். இந்த இது போர்ட் போட்டு இது எக்ஸாம். ரைட். இப்போ வந்து இதான் எக்ஸாம் சென்டர். உள்ளே வாங்கினேன். இதான் அந்த ஏசிசிஏ எக்ஸாம் சென்டர். பாருங்க உள்ள எப்படி இருக்குண்டு. மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் இன் த எக்ஸாம் டைம்லையா? இப்போ நாங்கள் எக்ஸாம் இல்லாத டைமில் தான் எடுக்கிறோம் வீடியோ. குட் மார்னிங். இது வந்து ஏசிசிஏ எக்ஸாம் சென்டர், அதாவது யூகே சிபியு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சென்டர் யூனிட் தான் இது. இதுதான் வந்து இன்விஜிலேட்டருக்குரிய பிளேஸ். இந்த பிசியில் தான் வந்து மற்ற 3 பிசியும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து சிஸ்டம் தான். ஸோ அவங்களுடைய பேமெண்ட் எல்லாமே இங்கே ஒன் டிமாண்ட் எக்ஸாம்னு சொல்கிறது. ஸோ அவங்க இங்கே டிரெக்டாகவே பேமெண்ட் பண்ண பிறகு நாங்கள் வந்து இதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் வந்து அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்களோட யூகே யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூசர் நேம் இதை நாங்கள் இதில் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து எக்ஸாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், அந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த எக்ஸாம் பேஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்க சப்போஸ் தெரியாமல் மற்ற ஏதாவது டச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே எக்ஸிட் ஆகிடும். ஸோ வேறு எந்த பேஜையும் ஓப்பன் பண்ணவும் இல்லாது, எதுவுமே செய்யலாது. எக்ஸாம் அந்த டிஸ்பிளே மட்டும்தான், அது மட்டும்தான் அவங்க பார்க்க இயலுமா இருக்கும், செய்ய இயலுமா இருக்கும். 2 hours ஃபர்ஸ்ட் லெவலுக்குரிய அந்த 3 சப்ஜெக்டும், செகண்ட் லெவலுக்குரிய ஸ்கில் லெவல், நாலேஜ் லெவல்னு சொல்லுவோம். நாலேஜ் லெவலில் இருக்கிற 3 சப்ஜெக்டும், ஸ்கில் லெவலில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், லோ சப்ஜெக்டும் மட்டும்தான் இங்கே செய்யலாம் ஈஸ்டர்ன் பிரான்ச்சில். மற்றதெல்லாம் அவங்க வந்து கொலம்பு பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ என்னன்னு சொன்னால், இங்கே வந்து 2 hours எக்ஸாம் மட்டும்தான் செய்யலாமா இருக்கும். ஸோ அதுதான் அந்த 4 சப்ஜெக்டும் இங்கே செய்யலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் 2 hours 1 secondலேயே அவங்களோட மார்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வரையில் 63 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட எக்ஸாம் செய்திருக்காங்க. நாலேஜ் லெவல் 3 சப்ஜெக்டும், ஸ்கில் லெவல் லோவில் ஒரு சப்ஜெக்டும். ஸோ ஹையஸ்டாக இப்போ வந்து பிடியில் வந்து 93ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 93 எடுத்திருக்காங்க. ஸோ பிடி பிஸ்னஸ் டெக்னாலஜியில். செகண்ட் வந்து எம்ஏ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் 84 எடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ ஹையஸ்ட். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் 85 எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கு ஒரு ப்ரௌடான விஷயம். ஸோ ஈஸ்டர்ன்லேயே செய்து அவங்க எக்ஸாம்ஸ் நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம்.
உள்ள பார்க்கவே பாருங்க ஹோட்டல் ரூம் மாதிரி தான் இருக்கு. அது உண்மையாக சொல்ற மாதிரி அந்த கொடுக்குற காசுக்கு பீஸ்ஃபுல்லா இருந்து Peaceful-ஆ எக்ஸாம் இருந்து செய்யணும். exam. வேண்டா எக்ஸாம் ரிஃபர்ட் ஆனா திருப்பி அடுத்த தரம் செய்யறதுக்கு திருப்பி பே பே பண்ணணும். பண்ண வேண்டி வரும். அதுக்காக பீஸ்ஃபுல்லா இருந்து செய்யறதுக்காக உண்மையாவே அல்ட்ரா லக்ஸரி என்னன்னு சொல்லணும் ஜோய்கா. ஓகே, அடுத்ததுன்னா அடுத்தது நான் சொன்ன மாதிரி எங்கள் ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் அந்த பில்டிங் இது கனெக்ட் ஆகுது அட்மின் பில்டிங்லேருந்து. ஸோ அங்கே போய் நான் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸாக பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபயர் சிலிண்டர்ஸ் அந்த இது வைக்கிறதுக்காக ட்ராயிங்ஸ் ஒரு நேச்சுரலாக அப்படி இருக்கிற Actually ட்ராயிங்ஸ் பண்ணி ஒரு டெக்கரேஷன் ஒன்று பண்ணி வச்சு ஓகே உள்ள இது நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா விளங்கு. இது வந்துட்டு எங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. உள்ள வரல வாங்க வாங்க. வந்து இது ஒரு எங்களோட ஐடி ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் அந்ததுக்கான ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் டைமில் இங்கே வந்து அவங்க படிச்சுக்கொள்ளுது. ஸோ அந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு டெக்கரேஷனோட ஒரு பீஸ்ஃபுல் மைண்டோட இருந்து படிக்கக்கூடிய மாதிரி செட்டப்பில் நான் செஞ்சுக்கிறோம். எல்லாம் வந்து ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். ஓகே, அடுத்ததும் இருக்குது தானே இன்னொரு இதே மாதிரி இன்னும் இருக்குது. ஐடி லேப் வந்துட்டு இன்னும் இருக்குது. இது ஒரு ஐடி லேப். அதே மாதிரி இங்கே அலையும் இருக்குது. இந்த பில்டிங்லேயும் இன்னொன்று இருக்குது. இது வந்துட்டு ஒரு லெக்சர் ஹால். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்க. இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லெக்சர் ஹால் இது. ஸோ இந்த மல்டிமீடியா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இப்படி நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். எல்லாமே ஏர் கண்டிஷன். இது வந்துட்டு ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு இந்த பெஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கலரில் கொடுத்தீங்க. இதில் ஒரு கலர் இருக்கீங்க. அதே மேங்கால போனீங்கன்னா இன்னொரு கலரில் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர். கலர்ஃபுல்லாக ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருப்பாங்க. அப்போ எனி டைம் வந்து ஒரே கலரில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தால் ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபீல் உண்டாகுமே. சைக்காலஜி ரீதியான ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு தான் அப்படி செஞ்சுக்கிறோம். சரி, நல்ல விஷயம். அப்படியே இது ஒவ்வொன்றுமே அதே மாதிரியான கிளாஸ் ரூம்ஸ் தான். அதே மாதிரி lecture halls எல்லாமே தான். lecture halls தான். இவங்கெல்லாம் வந்து இந்த ஓப்பன் வீக்குக்காக இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு எங்க open வந்திருக்காங்க. meeting னால இங்க ஸ்கூல்ஸ் வந்துட்டு வந்துக்கிறாங்க பாக்குறதுக்காக இது எல்லாமே நான் இப்போ காட்டின மாதிரி ஒரு லெக்சர் ஹால் அந்த பெஞ்சோட இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை லெக்சர் ஹால்ஸ் இருக்கு இப்போதைக்கு ஓபன் பண்ணப்பட்டிருக்கிற பில்டிங்? இதுல இந்த ஃப்ளோர்ல மட்டும் 101 109 ஒரு இதுல வந்துட்டு ஒரு 7 லெக்சர் ஹால் மட்டும் இதுல இருக்குது. அதே மாதிரி கீழேயும் இருக்குது. இப்போ கீழே அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஐடி அந்த லேப் அதில் இப்போ காட்டினது ஆரம்பத்தில் அதே மாதிரி 2 இருக்குது. இந்த ஃப்ளோரில் 2 ஐடி லேப் இருக்குது. அதே மாதிரி கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் 2 ஐடி லேப் இருக்குது. 4 ஐடி லேப்பும் மற்றது மேலே 7 கிளாஸ் லெக்சர் ஹால் கீழேயும் லெக்சர் ஹால் இருக்குது. இன்னும் எத்தனை பில்டிங் வர வேண்டி இருக்குது? இன்னும் இதே மாதிரி ஃபேக்கல்ட்டியோ இப்போ ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி நான் சொன்ன அந்த 3 ஃபேக்கல்ட்டிக்கும் தனித்தனி பில்டிங் தனித்தனி பில்டிங் அதே மாதிரி லோ ஃபேக்கல்ட்டி எல்லாமே சேர்த்து ஒரு பில்டிங்ல தான் ஒன்று இருக்குது. இருக்குது. ஆமாம், அப்போ ஒரு பில்டிங் தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறவளோமா? இந்த இது ஒரு ஐடி லேப். ஓகே, இதுவும் ஒரு ஐடி லேப். ஒரே டைம்ல கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு ஐடி லேப். எத்தனை பேர் இருக்கலாம் ஒரே டைம்ல? ஒரு 100 பேர், இதில் எத்த டைம் ஒரு 70 பேர் மாதிரி இருக்கு. 70 பேர் மட்டும் இருக்கலாம் ஒரே டைம்ல. ஒரே டைம் ஒரே டைம்ல ஒரு 70 பேருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய மாதிரி ஐடி லேப். என்ன சொன்னா எங்க முதல் பெட்சில் நான் சொன்ன மாதிரி ஒரு 600 பிள்ளைகள் மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நாங்கள் அவங்களையும் ஒரு குரூப் வைஸாக பிரிச்சுக்கிறோம். ஒரு குரூப்பில் வந்துட்டு 70 வார மாதிரி குரூப் வைஸாக பிரித்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆளுக்கு ப்ராக்டிக்கல் நடந்து சொன்ன ஒரு குரூப்புக்கு 4 நான் சொன்ன மாதிரி 4 லேப் இருக்குது. 4 லேபுக்கும் ஒவ்வொரு குரூப்பாக போவாங்க. மற்ற குரூப்புக்கு லெக்சர் ஹாலில் வந்துட்டு தியரி பாட்டு ஏதாவது நடக்குது. மாதிரி ரொட்டேஷனில் மாறி மாறி ப்ராக்டிக்கல் வேறு ஏதாவது நடந்துட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொண்டா வச்சு படிக்க கெப்பாசிட்டி. ஆமாம், அதுவும் ஐடி லேபும் கலர்ஃபுல்லா தான் இருக்கு. அப்படி இங்கால வந்தீங்கன்னு சொன்னா இது கீழே தான் அந்த யூனிக் கேஃபே இருக்கு. கேஃபிடேரியா மாதிரி ஒரு கேஃபிடேரியா மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஃப்ரீ டைம்ல பிள்ளைகள் டீ காஃபி அப்படி அதே மாதிரி மற்ற ஐட்டங்கள் வாங்கி ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி தான். ஃபுட் சிட்டி மாதிரி இருக்கு. இருந்து சாப்பிடலாம். ஆனால் கேண்டீன் மெயின் கேண்டீன் வந்துட்டு வேற இருக்குது. நான் வேற காட்டுறேன்.
தனி நாம ஒரு இங்கால வந்துட்டு எங்க ஆடிட்டோரியம் இருக்குது, காமன் Auditorium கிளாஸ் ஆமா. ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு நாம மற்ற சைட் கீழே போவோம். இப்போ நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நான் சொன்னேன். ஓகே வார விசிட்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு இன்னைக்கு உள்ள போய் பார்க்கல அதெல்லாம் இல்லை. ஸோ அதால நாங்க ஒரு மாடல் ஹாஸ்டல் வந்து நாங்க இங்கே செட் பண்ணி வச்சுக்கிறோம். இதைத்தான் வந்து Actually- அப்படியே திவ்யாக்கா சொல்லியிருந்தாவு. ஆமா, மேல வந்து மாடல் ஹாஸ்டல் ஒன்று சொல்லி இப்படித்தான் அங்க ஹாஸ்டல் இருக்குன்றதுக்காக ஒரு சாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படித்தான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள வந்து ஹாஸ்டல் இப்படிதான் இருக்கு. இந்த பெட் ஒன்று இருக்கு, மேல கீழே அவங்களோட ஸ்டடி டேபிள் வித் கபோர்டோட இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு பங்க் பெட் மேல படுக்கக்கூடிய மாதிரி, கீழே அப்படியே ஒரு என்னன்னு சொல்ற ஒரு சின்ன டைனியான இடத்துக்குள்ள எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி செட்டப். அவங்களோட திங்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் இங்க வைக்கலும், கபோர்டு இருக்குது, உடுப்பு வைக்கிறது, அதே மாதிரி இந்த ஸ்டெப் மேல ஏறுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் தான் இது. அதுல அதெல்லாம் அவங்க cupboard ஆ use பண்ணிக்கலாம். கபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அவங்க கபோர்டா வச்சுக்கொள்ளலாம் things எல்லாம். அது க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இங்க மேல தூங்குறதுக்காக இதே செட்டப்ல தான் நாங்க ஹாஸ்டல் இருக்கு. இதே செட்டப் தான் ஹாஸ்டல்ல. ஒரு ரூம்ல 2 பேர். ஒரு ரூம்ல 2 பேர். ரூமை பொறுத்து இந்த அளவான ரூம்ல 2 பேர், சில ரூம்ல 4 பெட்டும் இருக்கு. இதே அளவுல தான் ரூமும் இருக்கு. எல்லா ரூம்ல ஒரு சைஸ்ல இருக்கு. இருக்கு. கார்னர்ல வர ரூம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. பெரிய ரூம். நடுவுல வர ரூம்லாம் 2 பேர் கணக்கா இருக்கு. ஓகே. அப்படி போட்டு நிறைய கிட்ட ஸ்பேஸ் இருக்குது என்ன இல்ல. இது வந்து சொன்னா நான் ஆடிட்டோரியம் சொன்னது காமன் கிளாஸ். நான் சொன்ன எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே டைம்ல கிளாஸ் நடக்குதுன்னா காமன் தான் நடக்கும். அதுக்காகத்தான் நாங்க இப்போ கிளாஸ் ரூம் செட் பண்ணி வச்சுக்கிறோமா. ஓகே. ஆடிட்டோரியம் வந்து பாருங்க. மினி ஆடிட்டோரியம். இதுல ஆல்மோஸ்ட் 250 பிள்ளைகளுக்கு ஒரே டைம்ல இது பண்ற மினி ஆடிட்டோரியமா? இதுல 250 பேர் தொடக்கம் 300 பேர் இல்ல 200 தொடக்க 250 200 தொடக்க 250 பேர் வந்து இருக்கலாம். இது வந்து மினி ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம் ஒர்க் பண்ணக்குள்ள நான் இங்க வேலை செய்யறேன். இந்த ஆடிட்டோரியம் செய்யக்குள்ள இதுவும் ஃபுல்லா ஏர் கண்டிஷன் ப்ரொஜெக்ட் இருக்குது மல்டிமீடியா. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் செஞ்சுக்கிறோம். எல்லா டைமும் பிள்ளைகளுக்கு ஒரே டைமில் எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் ரூமாக பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கேருந்து எப்படி ஒரு ஆள் ஃபாரின்ல போயிட்டு காசு கொடுத்து படிக்கிறாங்களோ அப்படி குறைஞ்ச செலவுல இங்க அதே ஃபீல்ட்ல படிக்கலாம். அதே மாதிரி சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள். ஒரு நீங்கள் ஐபி சீட் ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது சீட்டெலாம் இருக்குது. அதான் மந்த்ல 2 தரம் இது கூட போடுறாங்களா அவனை? நாங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் மூவி ஷோஸ் போடுறது மந்த்லி ஒரு வீக்கெண்ட் டேஸோ வீக் டேஸோ கிளாஸ் எல்லா டைமில் பார்த்து நல்ல டைம் இப்படி இருந்தா சத்தியமா நான் டெய்லி கேம்பஸ் போயிருப்பேன். இதில் அதே மாதிரி அவங்க எழுதுறதுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் இந்த டேபிள் இருக்குது. ஆமா டேபிள் என்ன அந்த கைக்குள்ள இருந்து எடுத்து அவங்க ஒரு டேபிளா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து டேபிள் ரைட். எடுத்து வச்சா எழுதுறது, ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்து சாப்பிடுறது எல்லாமே சிசிடிவி படிக்கிறதுக்கு செஞ்ச மாதிரி தெரியலையே ஜோய். ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா இந்த வேற ஒரு யோசனையுமே இல்லாம படிக்கலாம் சீரியஸா. ஏன்னா பிள்ளைகள் வந்துட்டு ஒரு காசு செலவழிச்சு வர இடம், அவங்களுக்கு எஜுகேஷனோட சேர்த்து ஃபெசிலிட்டிஸையும் அவங்க அதாவது ஹோம் சிக் வர விடப்படாது. இங்கே விட நாங்கள் வீட்டை நல்லா இருப்போம் கம்ஃபர்டபுள். இங்கேயே ஒரு கம்ஃபர்டபுளான சூழலை உருவாக்கணும். அப்போ அதுக்கு பிறகுதான் ஓட்டோவா அவங்களுக்கு கேமிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. அந்த நம்ம அதை என்ன சொல்றது, பில்லியட் விளையாடுறதுக்குரிய கேமிங் ஏரியாஸ், ஜிம் ஏரியா எல்லாம் இருக்குது. கேஃபெட்டேரியா, அடுத்தது என்ன சொல்றது ஃபுட் கோர்ட் சொல்றீங்க. ஃபுட் கோர்ட் நம்ம இப்ப சிம்பிளா வந்து கேன்டீன் சொல்லிட்டு போவோம், அது ஃபுட் கோர்ட் சொல்லி வித்தியாசமா அதாவது கார்ட் சிஸ்டம் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து பாப்போம் ஃபுல்லா. இதுதான் இப்ப ஆரம்பமா. எல்லாமே மினி ஆடிட்டோரியம் திரும்ப சொல்றேன். இதுக்கு பக்கத்துல பெருசு இருக்குது மெயின் ஆடிட்டோரியம், அதை நான் காட்டுறேன் இப்போ. அடுத்தது மெயின் ஆடிட்டோரியம் இருக்குது. அங்கால அதுல எத்தனை பேர்னா இருக்கலாம்? அதுல 550 600 பிள்ளைகள் இருக்கலாம். இது வந்து என்னன்னா சோலார் எல்லா பில்டிங் மேலேயும் எலக்ட்ரிசிட்டி நாங்கள் குறைக்கிறதுக்கு அவ்வளவுமே சோலார் பேனல் இதுக்கு இது எக்ஸ்ட்ராவா அடிச்சு இதை நாங்கள் வேற ஒரு தேவைக்காக யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம் ஹால் மாதிரி கீழே. அதே மாதிரி மற்ற பில்டிங் எல்லாத்துக்கு மேலேயும் சோலார் இருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்க மெயின் ஆடிட்டோரியம். இந்த இருக்குது மெயின் ஆடிட்டோரியம். பாருங்க, மினி ஆடிட்டோரியத்தை பார்த்தே ஷோக் ஆகி போய் வந்திருப்பீங்க. இது எங்க மெயின், இதுதான் மெயின் ஆடிட்டோரியமா. ஃபுல்லா பிள்ளைகள் மாதிரி ஏர் கண்டிஷன் எல்லாமே எல்லாமே. என்ன ஜோய் என்ன சொல்றீங்க இதை பார்த்து? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகளுக்கு மல்டிமீடியா மாதிரி 3 ப்ராஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம்.
3 ப்ரொஜெக்ட், அதாவது 3 ஏரியாவை டிவைட் பண்ணியிருக்கேன் தானே. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐவியூவில் எல்லாம் அவங்க இதில் போடுறது, ப்ரொஜெக்டில் போடுறது, லெக்சர் போடுறது விலங்குனதுக்காக 3 மல்டிமீடியா செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே டைமில் எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் டெலிகாஸ்ட். மூன்று பாட்டா வந்து பிரிச்சிருக்கு தானே. 3 சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்களுக்கு ரெட் தனியே, நடுவில் ப்ளூ தனியே, இங்கே அங்களுக்கு ரெட் தனியே. அந்த 3 இடத்துலையும் இருந்து பார்க்குறாக்கள் வந்து ஒரே வியூ ஆங்கிள் வந்து இருக்கணுமன்றதுக்காக, அதாவது நேரம் இப்படி பார்க்கணுமன்றதுக்காக. இப்போ இந்த சைடில் இருக்கிறார்கள் பார்த்தா இப்படி திரும்பி தானே பார்ப்பாங்க ப்ரொஜெக்டர், நடுவில் இருக்கிற ப்ரொஜெக்டர். அதுக்காக 3 ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்ஸும் 3 ப்ரொஜெக்டர்ஸும் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸும் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கக்குள்ள ஜோய், இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ கேமராவில் பார்க்குறதுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேராக பார்க்குறாக்களுக்கு இந்த வியூ, நடுவில் இருந்து பார்க்குறாக்களுக்கு அந்த ஸ்க்ரீன், அடுத்து அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து பார்க்குறாக்களுக்கு அந்த ஸ்க்ரீன். 3 பேரும் திரும்பவும் இப்படி நேரம் இருந்து ஒரு வியூவிங் ஆங்கிள் வந்து சரியா இருக்கும். தலை உடனோ கூடான்றதுக்காக அப்படி செட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே லேட்டஸ்ட் JBL சவுண்ட் சிஸ்டம். சவுண்ட் சிஸ்டம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எரே சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க மேலே இதில் இருக்கிறது. அவ்வளவும் JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஃபுல்லாக. லைட்டிங் செட்டப் நாங்கள் இதை வந்துட்டு ஃபங்க்ஷனலும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ் அந்த டைமில் அந்த லைட் செட்டப்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே எல்லா இடத்தையும் வைஃபையும் இருக்குது. வைஃபை ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வைஃபையும் ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக அந்த போர்ட் ஒன்று இருக்குது, நாங்கள் அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகே. என்ன அன்லிமிட்டட் அப்படியா? அன்லிமிட்டட் நாங்கள் யூஸ் பண்ணுற பேக்கேஜ் அப்படி. ஸோ அன்லிமிட்டட் டேட்டா, ஒரு அன்லிமிட்டட் நெட்வொர்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ. ஸ்பீட் லிமிட் ஒன்று பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். ரைட். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த 400 ஏக்கர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த இப்போதைக்கு நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற ஏரியா ஃபுல்லாக 50 ஏக்கர் மாதிரி வரும் நினைக்கிறேன். இன்னும் மிச்சம் இருக்குது. எங்களுக்கு மெயினான கிரவுண்ட் ஏரியா எல்லாமே அங்கால வரும். ஸ்டார்ட் பண்ணல. இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்க யூனிவர்சிட்டி சலூன். இது யூனிவர்சிட்டிக்குள்ளே சலூனா? சரியா சொன்னா என்ன, இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும். இந்த யூனிவர்சிட்டி ஏரியா பக்கத்துல பெரிய சிட்டிஸ் எல்லாமே கிராமப்புறங்கள். ஸோ இப்போ ஒரு பிள்ளைகள் வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு எல்லா வசதி ஏற்படுது. சலூன்ல தொடங்கி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வசதிகள் இருந்து எல்லாமே எப்படி கொடுக்கணும், எல்லாமே இங்க இருக்கு. நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன சின்ன ஷாப் ஒன்று இருக்குது, கேஃபே, யூனிவர்சிட்டி பார்க்னு சொல்லி ICST யூனிவர்சிட்டி பார்க் எல்லாம் சொல்றேன். வீட்டை எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு கம்ஃபர்டபுளான சூழல் உருவாக்குறதுக்கு தான் எல்லாமே இதுக்குள்ள வசதி ஏற்படுது. எங்களோட இன்ஹவுஸ் ஒரு டாக்டர் ஒரு ஆளும் வருவாங்க. டெய்லி அவங்க ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மெடிக்கல் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். தனியான ஏரியா உண்டு. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் வந்துட்டு டெய்லி வருவாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது சோம் இல்லாமல் போனாலும் வாங்கினாலோ இங்க இருந்து வெளியில கொண்டு போகாம யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த வைத்தியம் பார்க்கறது முறைகளும் இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் சலூன் வசதிகளும். பிள்ளைகள் வெளியில போகாம அவங்களோட அந்த முடிவற்ற விஷயங்களை இங்கே பார்த்துக்கொள்ளையிலும். அது ஓப்பன் ஆகிற டைம் இருக்கானா? எனி டைம் ஓப்பன். ஒரு டைம் டேபிள் ஒன்று நாங்கள் கொடுத்துக்கிறோம். பிள்ளைகளுக்கு டைம் ஒன்று கொடுத்துக்கிறோம். அந்த டைம்ல ஓப்பன் புக்கிங்கும் பண்ணிக்கொள்ளையில நம்பர் கொடுத்துக்கிறோம். புக் பண்ணிக்கொள்ளே இல்லைமா? ஓகே, நல்ல விஷயம். முதல் வந்து நான் ஸ்கூல்ல படிக்கக்குள்ள எங்களோட பிரின்சிபல் இப்படிதான், தலைமுடி வெட்டாம வந்தா கூப்பிட்டு அங்கேயே வச்சு வெட்டி விட்டுருவேன். தலைமுடிய கலசா வெட்டிட்டு போனா அங்கேயே கூப்பிட்டு கத்திரிக்கோள கண்ட மாதிரிக்கு வெட்டி விட்டுருவாரு. அப்பயே போய் மொட்டை இங்க சலூனே வச்சு வெட்டித்தான் ஆகணும். இப்ப இது என்னன்னு சொன்னா, நான் சொன்னதான அந்த சினக் கோர்சஸ், மெரைன் ரிலேட்டட் கோர்சஸ் சொல்லி அந்த அவங்க லெப் எல்லாம் இருக்கு கீழே, அதுல ஒரு பாட்டு தான் இது. அவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ஷிப்ல ஏறுறதுக்கு, அந்த தண்ணில இருக்கக்குள்ள கப்பல் அதுல ஏறுறதுக்கான சில ட்ரைனிங் அதுகளை கொடுக்கறது தான் இது. அந்த இதான் ஏனி தான் இது. ஓகே, இது வந்துட்டு எங்களுக்கு கேண்டீன் இருக்கிற ஏரியா. ஓகே, இதான் அந்த ஃபுட் கோர்ட்னு சொல்றேன் சொன்னது. ரைட். இப்போ கோர்சஸ் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்தா அவங்களுக்கு முடிஞ்சது நேத்தையோட. ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டை போயிட்டாங்க. ஓகே, இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நாளைக்கு ஒரு 100 பிள்ளைகள் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. நாளைக்கு சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம். இதுதான் நான் சொன்ன கேஃபிடேரியா, கேண்டீன். இதுல ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாலா கொடுத்து ஜூஸ் தனியா, அதே மாதிரி சில ஆக்கள் இட்லி தோசை அப்படி திங்கிற அவங்களுக்கு தனியான ஸ்டால். அவங்க சில ஆக்கள் வந்து என்ன லோக்கல்ஸ் ஆக்களுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம். அவங்க வந்து விசிட் பண்ற மாதிரி இங்க அவங்களுக்கு விரும்பினதை சாப்பிடலாம். இந்த பே பண்றது ஏதோ கார்டு சிஸ்டம் ஒன்று அதுல நாங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைகளை கையில காசை கொடுத்தாங்க. அந்த ரீலோட் மாதிரி கார்டுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள கையில காசை கொடுக்காம, அதாவது காசை கொண்டு தெரியக்குள்ள காணாம போகலாம், முடிஞ்சிடலாம் காசு, இல்லாட்டி வீட்டை வச்சுட்டு வந்துடலாம். அப்படியானதுக்கு ரீலோட் பண்ணி விட்டா அந்த பாயிண்ட்ஸை வச்சு அவங்க ஐடி கார்டு நாங்க செட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடிக்கு RFID கொடுத்துக்கிறோம். இந்த RFID வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதுல வந்துட்டு ஒர்க் பண்ண மாதிரி.
ஸோ அந்த ஐடி கார்டு மூலமாக அவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறவங்க விஷயங்கள்ல இருந்து ஈவன் அந்த நான் சொன்ன மாதிரி அவர் ரீலோட் அவங்க எங்கட அக்கௌண்ட்ஸ் பிராஞ்சுக்கு பே பண்ணி ஒரு காயின்ஸ் மாதிரி அதுக்கு ரீலோட் பண்ணி வைப்பாங்க. இங்கே நாங்கள் அந்த ரீடர் மிஷின் ஒவ்வொரு இடத்தையும் இருக்கும். கார்ட் பண்ணுற இப்போ ஆன்லைன் இப்போ ஒரு ஃபுட் சிட்டியில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவீங்க, கார்ட் பேமெண்ட் அதே மாதிரி தான். ஸோ அந்த மிஷினில் இவங்க அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி ₹1 ஒரு காயின்ஸ் மாதிரி நாங்கள் செட் பண்ணி வைப்போம். ஸோ அவங்க பே பண்ண காசு கொடுக்காம அதை டச் பண்ணாலே அதுக்கு அவங்களோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி டிடெக்ட் ஆகும். அது இனிதான் இம்ப்ளிமெண்ட் நாங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அத ஐடி கார்டு மட்டும் அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குரிய அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து கார்டு சிஸ்டத்துல தான் பாயிண்ட் பண்ணப்படும். இப்போ என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த கார்டு சிஸ்டத்துல வந்து கார்டை வந்து டப் பண்ணாங்கன்னு சொன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து இங்க அதாவது பிள்ளைகள் வந்து வந்துட்டாங்கன்ற மெசேஜ் வந்து அங்க போயிடும். சோ அவங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கான வேற பிள்ளையான வழிகளுக்கு போறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து குறைவு. திரும்ப அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆன உடனே அவங்களுக்கு மெசேஜ் போகும் பேரண்ட்ஸுக்கு. யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே போனாலும் மெசேஜ் போகும். யூனிவர்சிட்டிக்குள்ளே எல்லாம் இருக்கக்குள்ளே எதுக்கு யூனிவர்சிட்டியை பத்தி வெளியில போகணும்? பிக் பாஸ் வீடு மாதிரி தான். அவங்க பிள்ளைகளோட சேஃப்டியை நோக்கமாக கொண்டு நாங்க அந்த சிஸ்டம் ஏரியா அதுக்காக யூனிவர்சிட்டி ஸ்ட்ரிக்ட்ன்றதுக்கு இல்ல. ஏன்னா எதுவும் நீங்க செய்யக்கூடாது உங்களோட சேஃப்டிக்காக மட்டும். இது வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஷாப் மாதிரி. நாங்கள் மாம் பிஸ்கட் கம்பெனியோட சின்ன ஒரு ஏதோ ஒன்று பேசி அவங்களோட இங்கே அவங்களோட பிஸ்கட் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணுவாங்க. எல்லாமே 20% டிஸ்கவுண்ட் எனி டைம். எல்லாமே எனி டைம் எனி டைம் வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட்ல இருக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ். மாம் பிஸ்கட் எப்படி மாம் பிஸ்கட்டோட வந்து கொலாபரேஷன் என்ன அந்த ஒரு கொலாபரேஷன்ல 20% ஆஃப்ல வந்து அவங்களோட எல்லா பிஸ்கட் ஐட்டம்ஸுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 20% ஆஃப்ல வந்து வேண்டலாம். எனி டைம் இப்போ குறிப்பிட்ட டைம் மட்டும் இல்லை, டியூட்டி ஃப்ரீ மாதிரி தான் அது. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்னன்னா நான் ஒவ்வொரு சொசைட்டிஸ் இருக்குது, ரிலீஜியஸ் சொசைட்டி. நாங்கள் எல்லா மத ஸ்டூடெண்ட்ஸும் இப்போது இங்கே படிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிந்தானே ஒரு இப்போ யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஒவ்வொரு சொசைட்டி இருக்கு. அதாவது ஹிந்து சொசைட்டி, புத்திஸ்ட் சொசைட்டி, இஸ்லாமிக் சொசைட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ரிலீஜியஸுக்கான ஒரு இடங்கள் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயே நாங்கள் கொடுத்திக்கிறோம். இந்த ஏரியா தான் அது. இது வந்துட்டு நாங்கள் புத்திஸ்ட் சொசைட்டிக்கு கொடுத்திக்கிறோம். அவங்க என்ன ஒஃபிஷியல் ஓப்பனிங் செரமனி இந்த மந்த் வந்துட்டு 17ஆம் தேதி செய்கிறோம். அவங்களோட அந்த புத்த ஸ்டாச்சு ஒன்று கொண்டு வந்து வச்சு அவங்களோட அந்த இது ஒன்று பூஜை மாதிரி செஞ்சு செய்கிறோம். இதுக்குள்ள அதுதான் நான் முன்னுக்கு நம்ம வீடியோவில் சொன்னாம அதாவது இந்த பார்த்தோன்னே இதுக்கு மட்டும்தான் சொல்லி டிஃபைன் பண்ணாம உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் உண்மையா உள்ள நடக்கிற விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு 3 ரூம் இருக்குது. 3 ரூம் ஹிந்து சொசைட்டி, அவங்கள கிறிஸ்டியன் சொசைட்டி. இந்த சைடு அப்படியே ரிலீஜியஸாக கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் ஜிம். ஜிம் இப்போதைக்கு இங்கே செட் பண்ணிக்கிறேன். இது டெம்பரரி தான். இது ஓகே. பிள்ளைகள் இதோட பெரிய இடம் முடிஞ்ச போகிறதால இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிற முடியும். இது அப்படியே அங்கே ஜிம் எல்லாம் செய்கிறாங்களா பிள்ளைகள்? ஒரு ட்ரெயினர் ஒன்று நாங்கள் இன்டர்னலாக வச்சுக்கிறோம். எங்களோட ஸ்டாஃப் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் அவங்க ஈவினிங் ஒரு டைம் கொண்டு வருவாங்க. மார்னிங்கும் ஏர்லி மார்னிங் டைம் வருவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு இந்த குரூப்பாக அவங்களே வெயிட் பண்ணி ஒரு ஆளுக்கும் ஒரு டைம் கொடுத்து ஜிம் செஞ்சு செய்கிறாங்க. ஜிம் எல்லாம் வந்து ட்ரெயினர்ஸ் வச்சு செய்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடியாதபடியா டெம்பரரியா இங்கே செட் பண்ணி வச்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது பிறகு ஜிம்மு கண்டு தனியாக மீட்டிங் ஓபன் பண்ணாலும் சந்தேகப்படுறது இது உண்மையாக காணாது. எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஏரியா காணாது. என்ட்ரன்ஸே வந்து 2 என்ட்ரன்ஸ் தான் வந்து அதாவது அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த ஆர்ச் வந்து 2 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 வேலை நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் 2 இருக்குது. 2 இருக்கு. நாங்கள் அது வேற எங்கள் லேண்ட் இருக்குது. அவங்கள அங்கேயும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லாம் கிரிக்கெட் கேமிங் ஏரியாஸ் எல்லாம் இதில் கேமிங் ஏரியாஸ் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு தான் இது வந்துட்டு ஒரு லேப் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம கம்ப்ளீட் ஆகல. வார வீக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இதுவும் இப்போ கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு அந்த குரூப் பிரிக்கிறதுல பிரச்சனை வரும். நான் சொன்னேன் HND ITன்னு சொல்லி வந்து போகுது. HDIT அதுக்கு ஒரு இன்னொரு பெட்ச் வந்து வருது. வர 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு அந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. HTITக்கு ஆல்ரெடி 95 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 95 to 100 ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் 17ஆம் தேதி இன்னொரு பெட்ச் வருது. அப்போ அதில் ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. 2 சேர்த்து 200 மாதிரி வரும். ஸோ அவங்கள ஒரு 2 குரூப்பாக பிரித்து இதில் எத்த டைம் ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்குது இந்த லேபில். ஸோ அவங்களுக்குரிய லேப் தான் இது. அவங்க இந்த வார ஸ்டூடெண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி QOSும் ஸ்டார்ட் பண்ணிடுது. அவங்களுக்கும் சில ப்ராக்டிகல்ஸ் வரலாம். ஸோ அவங்களுக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹை ஃபெசிலிட்டிஸான சில கம்ப்யூட்டர் பிஜி நாங்கள் அவங்களுக்கு அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி AutoCAD 3D அதெல்லாம் தெரியும் தானே. அப்போ அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு. ஸோ
இது என்ன நல்ல வேலையில் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏசிசின்னு நாங்கள் சொன்னேன், அவங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு ஹால் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இல்லை இதுவுமே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன், அவங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லெக்சர் எல்லாம் மாதிரி இதுக்குள்ளே நடக்கும். ஓகே. எல்லாமே வந்துட்டு நல்லா டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். when you enter this classroom you are a friend, you are brave, you are a creator, you are an explorer. இதுவும் வந்துட்டு இதில் 2 மல்டிமீடியா செட் பண்ணிக்கிறோம் ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இதுலேயும் பிள்ளைகளே இந்த அந்த ஒரே விஷயத்த ஒரே விஷயத்தில் 2 ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அவங்களே இந்த அசௌகரியம் இல்லாமல் பிள்ளைகள் இதிலே பார்த்து பிள்ளைகள். இதுக்கும் தனியான சவுண்ட் சிஸ்டம் ஒன்று செஞ்சுக்கிறேன். இதுக்கு சவுண்ட் சிஸ்டம் தனியாக செஞ்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் இதை இங்கே காட்டுங்க. இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக இது கிரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு. என்னோட மெயின் கிரவுண்ட் அங்க பின்னுக்கு இருக்குது. மெயின் மாஸ்டர் மேப்ல காட்டுறேன். பெரிய கிரவுண்ட் இருக்குது, எல்லா இன்டோர் அவுட்டோர் எல்லாம் சேர்த்து ஒரு கிரவுண்ட் வரும். இது டெம்பரரி, இது கார்டன் ஏரியா. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் வித் லைட் செட்டப். லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா விளங்கும். 4 மூலையிலையும் 4 லைட்ஸ் வச்சுக்கிறோம். இது டெம்பரரி செட்டப். ஆமா, டெம்பரரி லைட் வித். நேற்று கூட நாங்கள் ஒரு நைட் மேட்ச் நடத்தினோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நேற்று எக்ஸாம் முடிஞ்சு அவங்களுக்கு. ஸோ அதால ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள 4 டீம் ஸ்டாஃபும் நாங்கள் விளையாடினோம். ஸ்டாஃப் ஒரு டீம், ஸ்டூடெண்ட்ஸ் 3 டீம் மாதிரி ஒரு நைட் மேட்ச் நேற்று நடத்தினோம். அப்போ பிள்ளைகளுக்கு எனி டைம் வந்துட்டு 2 டைம் வந்து நாங்கள் கொடுத்துட்டு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு இதில் வைப்பாங்க மைண்ட் ரிலாக்ஸுக்காக ஒரு இது வந்து நாங்கள் நேற்று செஞ்சோம். இது எல்லாமே லெக்சர் ஹால். இது எல்லாமே லெக்சர் ஹால். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த PIM சொல்லி நான் சொன்ன மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம். ஓகே, மாஸ்டர் செய்யறாங்க. அவங்களுக்கான கிளாஸ் ரூம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வராக்கள் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஒரு டிகிரி முடிச்சாக்கள் ஒரு ஆஃபீஸ் லெவல் பண்ணுற ஆக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் வீக்கெண்டு தான் கிளாஸ் போகும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸ் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது அந்த வால் டெக்கரேஷன்லாம் இருக்குது. பட் இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு லெக்சர்ஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜெயப்பூர் யூனிவர்சிட்டி கொழம்புல இருக்குது. அவங்களோட இருக்குது PIM அந்த போஸ்டர் முபாரக் சார் வந்து அங்கேருந்து தான் வருவாங்க லெக்சர்ஸ். ரைட். முக்கியமாக நான் முன்னுக்கே வந்து காட்டியிருந்தேன் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்குரிய ஏரியா, அடுத்தது அந்த பில்லியட்ன்னு சொல்லுவாங்க அந்த போல் கேம்ஸ் விளையாடுறதுக்குரிய ஏரியா எல்லாமே வந்து பாருங்கள். சைட்டில் போட்டுருக்கிற சோஃபாவெல்லாம் பாருங்கள். ஒரு துபாயில் இருக்கிற மாதிரி, துபாயில் இருந்து தான் விளையாடுற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இன்னும் எனக்கு இது விளையாட தெரியாது, பட் பார்த்துருக்கேன். ஏன்னா ஜோ இதை வச்சுட்டு இந்த ஸ்டிக்கால தட்டுவாங்க, மைக்கை வச்சுட்டு விளையாடுவோம். சும்மா ஆசையாக இருக்குது இதை பார்க்க. நான் வந்து குவான்டிட்டி சர்வீஸ் எல்லாரும் QS எல்லாரும் அவங்க அந்த கிரீடத்துக்குரிய செட்டப் எல்லாமே இருக்குது. அதாவது அது கிளாஸ் இது ப்ராக்டிக்கல் எல்லா எக்ஸ்பென்ஸ் இருக்குது. சைட் அது போய் விசிட் பண்ண சொன்னா ஜோயும் வந்து இங்கே படிக்கிறதுக்கு சேர்ந்தா இது அந்த PVC பைப் அட்வர்டைஸ்மெண்ட்ல வாங்குற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி தான் இருக்கா. ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ
ரைட். இப்போ ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டியில வீடியோ ஃபுல்லாக வந்து, அதாவது ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டி பார்க்குற வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த் கொஞ்சம் கூட இருந்தால் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டு விடுறேன். என்னென்னு சொன்னால் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நிறைய கோர்சஸ் வந்து 20 லட்சம் 30 லட்சம் கட்டி வழியில் கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்கிறத அதிலிருந்து குறைஞ்ச செலவில் இங்கே வந்து படிக்கக்கூடிய வசதிகளை வந்து செய்து கொடுக்குறாங்க. அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டது. எந்த விதமான ப்ரொமோஷன் பர்பஸும் இந்த வீடியோவில் இல்லை. நாங்க இப்படி கேள்விப்பட்டு இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றதை தெரிஞ்சு சொல்றதுக்காக வந்தது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. யார் இருக்கலாம், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட அண்ணாட பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட அக்கா அண்ணாமாருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லாட்டி உங்களோட தங்கச்சிமாருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கலாம், தம்பிமாருக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணுமோ, யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்